ஆண்டவர் அவரை தேடின, அவரை நாடின, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நேற்றைக்கு இரவில் நான் எதிர்பார்த்திருந்த போது இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் சொன்னார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தாவீதின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த தானியேலுடைய காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, தானியேல் அந்நிய நாட்டிலே இருந்தான். அவனுக்கு அந்த நாடு சுதந்திரமான நாடு அல்ல. அந்த நாட்டில் அவன் குடியுரிமை பெற்றவனும் அல்ல. அந்த நாட்டில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான் இந்த தானியேல். ஆனால் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல தானியேலுடைய காரியம் என்னவா இருந்தமா? ஜெயமாக இருந்ததாம். நான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் உங்கள் காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். உங்கள் காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. எப்படி தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததோ அதே போல நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை கர்த்தர் தோல்வியாய் அல்ல, கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த காரியம் நமக்கு ஜெயமாய் முடியும். அந்த காரியம் நமக்கு வெற்றியாய் முடியும். இந்த தானியேல் ஒரு ராஜா இருக்கும் போது அல்ல. நீங்க வேதத்தில் பல பல பகுதிகளை வாசிக்கும் போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, அப்படின்னா யோசேப்பை பற்றி தெரியாது, யோசேப்பு தன்னுடைய நாட்டை காப்பாற்றினான் அப்படின்னு தெரியாது, அவனை குறித்த அறிவில்லாத ஒரு ராஜா அந்த தேசத்துக்குள்ள வரும்போது ஜனங்களுக்கு காரியம் தோல்வியா முடிஞ்சிருச்சு. ஜனங்களை அடிமையாய் நடத்தினார்கள். ஒரு ராஜா இருக்கும்போது யோசேப்பனுடைய வம்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி நாட்டை கொடுத்து அவர்கள் விசேஷித்தவர்களாய் அவர்களுக்கு முன்பாய் தெரிந்தார்கள். ஆனா அடுத்த ராஜா மாறும்போது அந்த இடத்திலிருந்து அவன் இறக்கப்பட்டான். ஜனங்கள் அந்த இடத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். பொதுவா சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ இல்லைன்னா ஏதாவது இடத்துல வேலை பார்க்கும்போது நம்முடைய உயர் அதிகாரிகளுடைய கண்களிலே சிலருக்கு தயவு கிடைக்கும். அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போனால் கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலைன்னா சீக்கிரமாக அனுப்பி விட்டுருவாங்க. நம்மளை திட்ட மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்மகிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஓனரே, இந்த மனுஷனே என் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அந்த பதவியில் வேற யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம நினைப்போம், ஐயோ அவர் நமக்கு ரொம்ப நல்லவரா இருந்தாரு, அவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு, ஆனா இப்ப இன்னொருத்தர் வந்திருக்கிறாரே, இவர் என்ன பண்ண போறாரோ, இவருக்காக என்ன நடக்க போகுமோ. ஆனா தானியேலுக்கு ஒரு ராஜா அல்ல, அவன் பல ராஜாக்களை சந்தித்தான். முதல்ல அவன் சந்தித்த ராஜா நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் ஆளுகை செய்யும் போது தானியேலுடைய காரியம் எதுவா இருந்துச்சாமா? ஜெயமாயிருந்தது. அடுத்த ராஜா பெல்ஷத்சார் என்கிற ராஜா. அந்த ராஜா அரசாளும் போது தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அடுத்து ஒரு ராஜா வருகிறார், தரியு ராஜா. தரியு ராஜாவினுடைய காலத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அடுத்து வருகிற ராஜா கோரேஸ். கோரேசுடைய ராஜ்யபாரத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அப்போ ஆளுகை மாறி மாறி வருது, அரசாட்சி மாறி மாறி வருது, தலைவர்கள் மாறி மாறி வருகிறார்கள். ஆனா அந்நிய நாட்டுல இந்த தேவ மனுஷனை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வச்சு அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினான். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய இருதயம் பயப்பட்டு இனி அடுத்த அரசாங்கம், அடுத்த தலைமைத்துவம், அடுத்த சூழ்நிலை மாறும்போது இந்த உதவி இல்லைன்றால் இந்த வழி நடத்துதல் எனக்கு கிடைக்காம போகுமோன்னு எந்த காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகிற, நீங்கள் இருக்கிற, நீங்கள் குடியிருக்கிற எல்லா இடங்களிலேயும் கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு, அவர்களுடைய கண்களிலே தயவை கர்த்தர் கட்டளையிட்டு, நீங்க போகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை, உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்க போகிறது. அந்த காரியம் ஜெயமா இருக்க போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருந்து அந்த காரியத்தை கர்த்தரே செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் காரியங்கள் ஜெயமாய் மாறும். சொல்லுங்க, என் காரியங்கள் ஜெயமாய் மாறும். நான் எந்த இடத்திலே இருந்தாலும், சொல்லுங்க, நான் எந்த இடத்திலே இருந்தாலும், ஆமென், என் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, என் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். அந்நிய நாட்டிலே தன் காரியத்தை ஜெயமாய் மாற்றின கர்த்தர். உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு பழக்கம் இல்லாத, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத அந்த இடத்துல நம்முடைய காரியத்தை கர்த்தர் என்னவாய் மாற்றுகிறவர் என்றால் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை அப்படின்னா, அந்நியர்களாய் நம்ம கருதப்படும் போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவிகளை நான் வேதத்தில் தியானித்தேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். 10வது வசனம். அப்பொழுது அந்த புருஷன் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்துவை அவன் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலிலே இருந்த சிறியோர் பெரியோருமாகிய மனிதர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும்படி பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷன் லோத்தை நோக்கி, உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒன்று நடக்கிறது. லோத்தை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்நியனாய் வந்த நீ, அந்நியனாய் வந்த நீ, உனக்கும் இந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் எங்களுடைய ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ என்னவாய் வந்தவன் என்றால், அந்நியனாய் வந்த நீயா இந்த இடத்துல எங்களுக்கு அதிகாரம் பண்றது? நீயா எங்களுக்கு சொல்றது? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் எங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், தங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அந்நியர்களாய் நினைக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் நான் உனக்கு தகப்பன் என்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். முதலாவதாக, நம்பர் 1, நீங்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் அந்நியர்களாய் தெரியலாம், நீங்கள் தூரத்து ஆட்களாய் தெரியலாம். குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை ஜாதி அவங்க பார்க்கலாம், மதத்தை அவங்க பார்க்கலாம், உங்க படிப்பை அவங்க பார்க்கலாம், உங்களுடைய குடும்ப பின்னணி அவங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து உங்களா அந்நியர்களாய் அவர்கள் அவங்க முடிவெடுத்திருக்கலாம், நீங்க அந்நியங்க, நீங்க எங்களோட சேர முடியாது, நீங்க எங்களோட இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் எந்த இடத்துல உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்ற போறாருன்னா, யார் உங்களை அங்கீகரிக்காமல் அந்நியர்களாய் நினைக்கிறார்களோ, அந்நியர்களாய் நினைக்கிறவர்கள் மத்தியிலே நம்ம காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தரப்போகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை அந்நியர்களாய் நினைப்பது சில நேரத்தில் வருத்தத்தை கொடுக்கும். என்ன இப்படி நினைக்கிறாங்களே, என்ன 3வது மனுஷனை மாதிரி நினைக்கிறாங்களே,
ஏன் இப்படி நினைக்கிறாங்க? நான் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன், என்ன செஞ்சேன்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை அந்நியர்களையும் பரதேசிகளுமாய் நினைத்தாலும் அதே இடத்துல என் தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பின் பேரிலே வழக்கு போடும்போது, யோசேப்பை சிறைச்சாலையிலே போடும்போது, அவன் பேரிலே ஒரு பழியை சுமத்தும் போது அதை விசாரிக்கவில்லை, அதற்காக வழக்காடுவதற்கு ஆட்கள் வைக்கவில்லை, அது நடந்ததா இல்லையா அப்படின்னு செக் பண்ணல. காரணம் ஒன்னே ஒன்று, என்ன அப்படின்னா, அவன் இந்த நாட்டில் உள்ளவன் அல்ல, அவன் இந்த இடத்துல உள்ளவன் அல்ல, அவன் அந்நியனாயிருக்கிறான், அந்நியனாயிருக்கிறான். இந்த நிலைமை, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நான் இந்த ஊர்ல அந்நியனா இருக்கிறேன், நான் குடியிருக்கிற இடத்துல பரதேசியை போல இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை வேற்றுமையாய் பார்க்கிறார்கள், இன்னொரு ஆளாய் பார்க்கிறார்கள். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த இடத்துல உங்க காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் ஜெயமாய் மாற்ற போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த இடத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஆமென், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். மனதளவில் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் சுற்றி இருக்கிற, இல்லைன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற இடத்துல அந்நியரை மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாய் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை சீக்கிரமா அந்த இடத்துல கர்த்தர் நிலைப்படுத்துவார். நீங்க அந்த இடத்துக்குரியவர்கள் என்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துவார். அந்த கான்ஃபிடென்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவாராக. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் தங்குற இடம் உங்களுக்கு அந்நியதாய் தெரிந்தாலும் நான் நம்புறேன், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, அந்த இடத்திலே நிலைப்படுத்தி, அந்த இடத்துக்குரியவர்கள் நீங்கள் என்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்த வைத்து, இனி அலைந்து திரியாதபடி கர்த்தர் உங்களை அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. சிலர் வெளியூர்ல இருந்து சில ஊர்ல நீங்க தங்கி இருக்கலாம். அந்த ஊர்லயும் திருப்திகரம் இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துலையும் உங்களுக்கு எதுவும் செட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல நான் இருப்பேனா, இந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ணுவேனா, இந்த இடத்தை விட்டு நான் ஓடி போவேனா, இந்த இடம் எனக்குரியது அல்லையா, இவங்க எல்லாம் என்ன அந்நியர்களாய் பார்க்கிறார்களே, இங்கே எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையை போல இந்த இடத்துல இருக்கிறேனே, இந்த இடத்துல இருக்கிற யாருமே என்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்களே, என்னுடைய சொந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை சொந்தங்கள், எத்தனை நண்பர்கள், எவ்வளவு சந்தோஷம், ஆனா இந்த இடம் எனக்கு அந்நியர்கள மாதிரி இருக்குது, நான் இங்க இருக்க முடியாதோ அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன், அந்நிய இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் வைத்து அதை உங்களுக்கு சொந்தப்படுத்தி, அதை உங்களுக்கு நிலைவரப்படுத்தி, அங்கே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து, அந்த இடத்துல உங்களுக்கு சொந்தங்களை தந்து, நண்பர்களை தந்து, உறவுகளை தந்து, நல்ல திருச்சபையை தந்து, ஹல்லேலூயா, நல்ல ஆட்களை கர்த்தர் தந்து, நல்ல வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்காக தந்து, அங்கே உங்களை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை நல்ல மேல தட்டி, நல்ல மேல தட்டி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களை அந்த இடத்திலே பரதேசிகளாய் அல்ல, அந்த இடத்திலே கர்த்தர் நிலையாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்லலாம். சிலர் வீடுகளை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி அதில் குடி இருந்து, இப்போ ஒருவேளை சூழ்நிலைகள் சரியில்லாம அந்த இடம் எனக்குரியதாய் அல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது அல்ல, உங்களை அந்த தேசத்திலே ஜெயிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். தானியேலுடைய காரியம் எல்லா ராஜ்ய பாரத்திலையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஆமென்.
அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்ம யாருக்கு முன்னாடி அந்நியர்களாய் நம்ம தெரிவோம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்பாக அந்நியர்களாய் தெரிவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம அந்நியர்கள் அல்ல, நம்ம தான் ஜெயத்துக்குரியவர்கள் என்று கர்த்தர் நிரூபிக்க போறார். இந்த மாதம் கர்த்தர் நிரூபிக்க போறாரு, இந்த வருடம் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அந்த இடம் உங்களுடையது ஆகும். அந்த தெருவை கர்த்தர் உங்களுடையது ஆக்குவார். அந்த சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளை கர்த்தர் உங்களுடையது ஆக்குவார். இதுவரையிலையும் உங்களை அந்நியர்களாய், பரதேசிகளாய், இதுவரையிலையும் உங்களை தூரத்திலே வைத்து, இதுவரையிலும் உங்களை குடிபெயர்ந்து வந்தவர்களைப் போல நினைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் முன்பாகவும் நீங்கள் அந்த இடத்திற்குரியவர்கள் என்று கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். இது கண்டிப்பாக சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது நம்ம எல்லாருக்கும் வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலிலே கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருடைய பார்வைக்கு அந்நியனாய் தெரிந்தோம், வெளியூர்லேருந்து வந்தவங்களா தெரிந்தோம். அதான் இதற்கு முன்பாக நடந்த திருச்சபையினுடைய ஒரு டெடிகேஷன் சர்வீஸுக்கு ஒரு அம்மா என்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. சொல்லும்போது எந்தெந்த ஊர்ல இருந்தோ எங்கே இருந்தோ இங்கே ஊழியம் செஞ்சு நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணி முன்னேறீங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய இன்டெக்ஷன் இல்லைன்னா அவங்க மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, எங்கேருந்தோலாம் இங்கே செய்கிறீங்க, எங்களால் ஒன்றும் நாங்கள் செய்யலையே, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலையே, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இந்த ஊருக்காரங்களா நீங்கள், இந்த தெருக்காரங்களா நீங்கள், இங்கே உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது மாதிரி, நாங்கள் பிறந்தது இங்கே, நாங்கள் வளர்ந்தது இங்கே, நாங்கள் படித்தது இங்கே, நீங்கள் எங்கிருந்தோ வந்தீங்க. ஆனால் அன்னைக்கு உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. நம்ம இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறோம், நம்ம இன்னொரு ஊரில் ஊழியம் செய்கிறோம். ஆனால் இப்போ உண்மையிலேயே நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த இடத்துல ஊழியத்தை தந்து கர்த்தர் ஜெயமாய் வைத்திருக்கிறதுனால என் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. என்ன தெரியுமா? இங்கே இது அந்நிய தேசம் அல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசம், இது எனக்கு கொடுத்த இடம், என் ஜனங்கள், என் மக்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், எனக்கு கொடுத்த குடும்பம், என்னை நேசிக்கிற இப்போ அந்த ஃபீல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. இல்லை உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த ஊருன்னு சொல்கிறது இல்லை. உங்கள் ஊர் என்னன்னு கேட்டால் எங்கள் ஊர் கோயம்புத்தூர். அப்போ நம்மளை சொல்லும்போது கூட நிறைய பேர் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ நான் நம்புகிறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்து வேண்டும் என்றாலும் இந்த வார்த்தையை கேட்கலாம், எந்த நாட்டில் இருந்து வேண்டும் என்றாலும் இந்த வார்த்தையை கேட்கலாம். அந்த நாடு, அந்த பட்டணம் உங்களுக்கு அந்நியமாக இருக்கலாம், நீங்கள் பிழைப்பதற்காக வரலாம், நீங்கள் வாழ்வாதத்திற்காக வந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒன்றுமே வாய்க்காததுனால, உங்களுக்கு சொந்தமாய் எதுவுமே இல்லாததுனால நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளை போல அந்த இடத்துல இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நான் இந்த இடத்துல அந்நியன் தானே, நான் வேற மனிதன் தானே. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். அந்நிய தேசத்திலே, அந்நிய இடத்திலே கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை காலூன்ற பண்ணி அந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற இந்த வாக்க ஹல்லேலூயா கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு சொந்தங்களை தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நண்பர்களை ஏற்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நபர்களை அந்த இடத்துல கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்க பிள்ளைகள் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் என் தேவன் ரொம்ப அழகாய் ஏற்பாடு பண்ணுகிறவர். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய சொந்தக்காரர் நமக்காக இருக்கிறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் அந்நியர்களாய் எண்ணப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாய் உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். சொல்லுங்க, அந்நியர்களாய் உங்களை நினைக்கிற அந்த இடத்துல உங்க காரியம் ஜெயமாயிருக்கும். உங்க வேலை ஸ்தலத்தில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. வெளி ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், இல்லை வெளி இடத்துல இருந்து வந்திருக்கிறோம்னு இனி யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி
கர்த்தர் ஜெயமாய் மாற்றி அது உங்களுக்குரியதாய் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அது நடக்கிறது. அந்த வார்த்தை நடக்கிறது. அந்த தெருவில் கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்றார். அந்த இடத்துல உங்களை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றார். சிலருக்கு இன்னொரு இடம் என்னன்னா, அவங்களுடைய சொந்த இடத்திலேயே நிறைய பேர் அந்நியர்களாய் கருதப்படுவார். அது அவர்களுக்குரியது, அவர்களுக்குரிய வீடு, அவர்களுக்குரிய தெரு. அங்கதான் அவங்க பிறந்தாங்க, அங்கதான் அவங்க வளர்ந்தாங்க, அங்கதான் அவங்க படிச்சிருந்தாங்க. ஆனா அங்க வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாம இருக்கும். அங்க வந்து அவங்கள வேற்றுமையாய் பார்ப்பார்கள், மற்றவங்கள மாதிரி அவங்கள நினைப்பாங்க. இந்த ஜெபத்தில் அப்படி இருக்கிறீங்களா? நான் நம்புறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குரிய இடத்திலையும் உங்களை நிலைநாட்டுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், நீங்கள் சங்கீதம் 69வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 69வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் வாசிக்கலாம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆனா என் சகோதரருக்கும் என் தாயின் பிள்ளைகளுக்கும் நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னா அந்நியனா இருக்கிறேன். இந்த வசனம், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குரியதா இருக்கலாம். பாஸ்டர், எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் என் கூட தான் இருக்கிறாங்க, என் நண்பர்கள் என் கூட இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க என் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு அந்நியனை போல் இருக்கிறேன். என் சொந்த ஜனத்திற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களோடு கூட இருக்கும்போது அவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா அந்நியனாய் பார்த்தார்கள். அவங்கள தங்களுக்குரியவர்களாய் பார்க்கல. சில பிள்ளைகள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அக்கா தங்கச்சி சண்டை வரும்போது சில பிள்ளைகள் கருப்பாக இருக்கும், சில பிள்ளைகள் வெள்ளையாக இருப்பாங்க. அப்போது இந்த வெள்ளையாக இருக்கிற பிள்ளைங்க வந்து கருப்பாக இருக்கிற தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அம்மாங்க அப்பாங்க முன்பு காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னை நான் தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்வாங்க. எதுக்கு வாங்கினேன்? உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு. சும்மா விளையாட்டாக அவங்க வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் 4 குழந்தைங்க இருந்தால் 4 வித்தியாசமாக இருப்பாங்க. சில குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மாதிரியே தெரியாது. சில பிள்ளைகளுக்கு மூக்கு, கண், அந்த மாதிரி அம்மா அப்பாவுடைய அந்த தோற்றம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ரிசம்பிள் ஆகும். ஆனால் சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவுடைய தோற்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால நிறைய பேர், நீ என் பிள்ளை இல்லை, நான் உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன், அவங்க விளையாட்டுக்காக சொல்லுவாங்க. ஆனால் அக்கா தங்கச்சிக்கு சண்டை, அண்ணன் தம்பி சண்டை வரும்போது சிலர் மனசில் வச்சுட்டு என்ன தெரியுமா, நீ என் கூட பிறந்தவெல்லாம் கிடையாது, நீ தவிட்டுக்கு வாங்கப்பட்டவ தானே, உன்னை எங்கள் அம்மா அப்பா பெத்தெடுக்கல, உன்னை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தாங்க, உன்னை அங்கேருந்து எடுத்தாங்க. அப்போது அதை நினச்சி நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஐயோ, நான் என் குடும்பத்திற்கு அந்நியனானேனே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்நியனானேனே. நான் நம்புகிறேன், உங்கள் குடும்பத்தில் வந்த சண்டைகளோ வாக்குவாதங்களோ, இல்லைனால் உங்களுடைய படிப்பு குறைவோ, உங்களுடைய அழகு குறைவினாலேயோ, உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற நபர்களுக்கு இன்றைக்கு யோசேப்பை போல நீங்கள் அந்நியர்களாய் தெரிவீர்களே. ஆனால் கர்த்தர் யோசேப்பை சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் அவனை ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் நிறுத்தினார். ஒரு நாள் வந்தது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறதிலே அவர்கள் பெருமைப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், இரத்த சம்பந்தமான உறவுகள், யாருக்கு நீங்கள் இன்றைக்கு அந்நியர்களாய் தெரிகிறீர்களோ, பாஸ்டர் இது எனக்குரிய வார்த்தை தான், என்னுடைய சொந்தத்திற்கு நான் அந்நியனாய் தெரிகிறேன், என்னுடைய இரத்த சம்பந்தமான கூட பிறந்த சகோதரனுக்கு நான் அந்நியனாய் தெரிகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க அந்நியர்களாய் தெரியலாம். நீங்க
கொஞ்சம் வளர்ந்ததுனால நீங்க அந்நியர்களாய் தெரியலாம். அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே அவர்கள் அங்கீகரிக்கிற அளவிற்கு உங்கள் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. உங்களை தங்களுடைய சொந்தம் என்று சொல்லுகிறதிலே இன்றைக்கு வருத்தப்படுகிறவர்கள் நாளைக்கு அவர்களுடைய சொந்தம் என்று சொல்லுகிறதிலே அவர்கள் சந்தோஷப்பட போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்று உங்க ரத்த சம்பந்தமான உறவு, என் சொந்தக்கார மகா, என் சொந்தக்காரன், என்னுடைய சொந்தக்கார பிள்ளைன்னு உங்களை குறித்து பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் இது நடக்கும். இது சீக்கிரமாய் வரும். ஆண்டவர் அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பலிபீடத்தில் இருந்த எனக்கு அப்படி செய்வாரானால் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு காலத்திலே நாங்கள் அந்நியர்களுக்கு அந்நியர்களாய் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் அந்நியர்களுக்கு நான் அந்நியர்களாய் தெரிஞ்சிருக்கிறேன். அந்த இடத்துலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, என் சொந்தங்களுக்கு, என் இரத்த சம்பந்தமான உறவுக்கு நாங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கிறோம்னா அந்நியர்களாய் தெரிந்திருக்கிறோம். அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கல்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது இவங்க தான் என் மனைவி, இவங்க தான் என்னுடைய கணவன், இவங்க என்னுடைய பிள்ளைங்க, இவங்க என்னுடைய மாமா, இவங்க என்னுடைய மச்சான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப குறைவாக இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப மரியாதையாய் மதிப்பாய் உயர்ந்த இடத்துல இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் அத்தான் தான், எங்கள் மாமா தான், அதை நேருக்கு நேர் பார்த்தவன் நான். என்ன சொல்லாததையும் பார்த்துருக்குறேன். சொந்தக்காரங்கன்னு சொல்கிறத வெட்கப்படுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் ஒரு என்னுடைய ரொம்ப நெருங்கிய ரத்த சம்பந்தமான ஒரு உறவுள்ள ஒரு மனுஷனுடைய வாகனத்தை, வண்டியை கழுவிட்டு இருந்தேன். அந்த வண்டி கழுவி முடித்தா 10 ரூபா அவர் கொடுப்பார். ஸோ அந்த 10 ரூபாவுக்காக நல்ல ஷாம்பு பாக்கெட் வாங்கி 4 டைம் 5 டைம் அந்த வண்டியை கழுவிட்டே இருந்தேன். ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் ரொம்ப நேரமாக நான் அந்த வண்டியை கழுவுனதை பார்த்துட்டே இருந்தேன். அப்போது அந்த வண்டியினுடைய ஓனராக இருக்கிற என்னுடைய ரத்த சம்பந்தமான அந்த உறவினிடத்தில் அவர் கேட்டார், அந்த தம்பி யார், ரொம்ப நல்ல வண்டியை இவ்வளோ நேரம் கழுவுறாரு, ரசித்து கழுவிட்டு இருக்காரு, யார் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னுடைய காதுகள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு போச்சு. ஏன்னா அன்னைக்கு எங்கள் குடும்பம் நாங்கள் ரொம்ப குறைவாக இருந்தோம். அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, அடிமைகளை போல இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு தூரத்து சொந்தம் அல்ல, ரொம்ப நெருங்கின சொந்தம். நாட்கள் தாண்டிருச்சு, காலங்கள் உருண்டோடிருச்சு, பல வருடங்கள் தாண்டி விட்டது. சமீபமாய் ஒரு இடத்துல நான் போகும்போது அந்த காரில், பிரதர் ஒருத்தருடைய காரில் தான் நான் போனேன். அப்போ அவர் நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் போய் இறங்கின உடனே அவர் என்னை பார்த்து என்னுடைய நெருங்கின சொந்தக்காரர் ஸ்தோத்திரம் பண்ணார். நானும் ஸ்தோத்திரம் பண்ணேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரித்தேன். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவர் கேட்டார், யார் அப்படின்னு கேட்டார். அப்போ ஒரு டைமுக்கு 10 டைம் நான் அவருக்கு என்ன முறை வருவேனோ அந்த முறையை சொல்லி 10 டைம் சொல்லியிருப்பார். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னார், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னார், பார்க்குறவங்களுக்கு சொன்னார். அப்போ தான் இன்னைக்கு நான் பலிபீடத்தில் நினைக்கிறேன், ஸோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதே சூழ்நிலையில் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நான் அந்நியர்களுக்கு அந்நியனாய் தெரிகிறத குறித்து எனக்கு கவலை இல்லை பாஸ்டர். சரி, அது இன்னொரு ஊர், இன்னொரு தேசம், இன்னொரு இடம், நம்ம அந்த இடத்துல அந்நியர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய சொந்த ஜனத்திற்கு நான் அந்நியன் ஆயிட்டேனே, என் சொந்தக்காரனுக்கு நான் அந்நியன் ஆயிட்டேனே, என் ரத்த சம்பந்தமான உறவுக்கு நான் அந்நியனா இருக்கிறேனே, அவங்க என்ன வேற்றுமையா பார்க்குறாங்களே, அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கூட வருத்தப்படுறாங்களே, மனைவின்றதுக்கு அவ்வளோ வருத்தப்படுறாங்களே, கணவன் என்று சொல்றதுக்கு வருத்தப்படுறாங்களே, பிள்ளைங்க அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு வருத்தப்படுறாங்களே, எப்படி? ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, இல்லை, அந்த ஜனத்திற்கு முன்பாக, அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி உங்கள் சொந்தத்திற்கு முன்பாக நீங்க அந்நியர்கள் அல்ல,
அந்நியர்கள் அல்ல. நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க நம்புறவங்க நம்புறவங்க. ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, ஆமென் சொல்லுங்கள். யோசேப்புக்கு கொடுத்த அந்த கனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாவீதிற்கு கொடுத்த அந்த கனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. தாவீதை முதல் விசை தன்னுடைய சகோதரன் என்று மற்றவங்களுக்கு சொல்றதற்கு அவனுடைய சகோதரங்க கூச்சப்பட்டாங்க. நீ தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா, நீ எனக்கு சகோதரன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. இதே வார்த்தை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாம், பாஸ்டர் இந்த வார்த்தையை என்ன பார்த்து சொன்னாங்க, நீ என் பிள்ளைன்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, நீ என் சகோதரன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா அவங்க முன்னாடி நான் தாழ்ந்து இருக்கிறேன், அவங்க முன்னாடி நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன். ஆனா ஒரு காலம் வந்தது, தாவீதை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடும்போது தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஜெயித்தது, கோலியாத்தை ஜெயித்தது என் சகோதரன், என் சகோதரன். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வரப்போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஹalleluya, இந்த கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல், பிள்ளையாகிய அந்த கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். இது கர்த்தருடைய கைகளினாலே ஆகும். ஆமென் சொல்லுவோம். என் தேவனே உமக்கு நன்றி, என் தேவனே உமக்கு நன்றி. எதுக்கு அப்படின்னா, என் சொந்தங்களுக்கு முன்பாக நான் அந்நியன் அல்ல என்கிறதை நீர் நிரூபிக்க போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை அந்நியனாக என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்களே நினைத்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தங்கள் இருப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தங்களை நேசிப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல, அவர்களுக்கு அவர்களை ஒரு அந்நியர்களாய் தெரியும். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த சொந்தங்களும் இல்லை, எனக்கு நண்பர்களும் இல்லை. தன்னை தாங்களே அந்நியர்களாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒருத்தரா இருக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம யாருக்கு அந்நியர்களாய் தெரிவோமா? அந்நிய ஜனங்களுக்கு அந்நியர்களாய் தெரிவோம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. இரண்டாவது, நம்முடைய சொந்தங்களுக்கு முன்பாக நம்ம அந்த இடத்துக்குரியவர்கள், ஆனா அந்நியர்களாய் தெரிவோம். ஆனா அவர்களுக்கு முன்பாகவும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துற கர்த்தர். மூன்றாவது, எனக்கு நானே என் கூட பேச வர்றாங்க, என் கூட பழகணும்னு வர்றாங்க, ஆனா என்னை நிறைய ஏமாத்திட்டாங்க, என்னை நிறைய மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால நான் என் கூட நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க, என் வீட்டில் நிறைய பேர் குடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு தனிமையாக்கப்பட்டவளாய், எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம், எனக்குள்ளே அடிக்கடி அந்த உணர்வு வருது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. எனக்கு யார் இருக்கா? எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு கணவனார் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது. நான் படுக்கை அறைக்கு போனால் தனிமையானவனாய் போகிறேன், தனிமையானவனாய் நடக்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய மேலான சொந்தம், கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்களை அந்நியர்களாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய சொந்தக்காரர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தது போல உங்களுக்கு முன்பாய் நான் கடந்து போவேன். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதற்காகத்தான் திருச்சபைக்கு அழைத்து அதற்காகத்தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி Thank you Jesus, hallelujah, hallelujah. இந்த உலக வாழ்க்கையிலே நான் அந்நியன் அல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே.
நீர் என் கூட இருக்கிறீர். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் நீங்கள் பார்க்கிற அந்த முள்ளை சீக்கிரமாய் தரிசனத்தின் இடமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த இடத்துல அக்கினி எரியட்டும். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று கர்த்தரே உறுதிப்படுத்துவாராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு மனைவி, தனக்கு பிள்ளைகள், தனக்கு ஒரு நல்ல மாமனார், தனக்கு ஒரு நல்ல குடும்பம் எல்லாமே அமைந்தாலும் அவனுடைய மனதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவிலே 40 ஆண்டுகள் தாண்டி ஒரு தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட இப்போ அல்லப்பா, நீ பிறக்கும் போதே நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார், கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அனாதை அல்ல, நீ அனாதை அல்ல, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களோடு பிரயாணம் பண்ண போறார். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போறார். நம்முடைய தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற கர்த்தர். இந்த 3 வார்த்தையும் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தாவீதுனுடைய காரியம் அந்நிய தேசத்திலே ஜெயமா இருந்தது. எங்க ஜெயமா இருந்துச்சாமா? எத்தனை ராஜாக்கள் மாறினாலும், எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாருன்னா அங்க உங்க காரியம் யார் மாறினாலும் ஜெயமாய்த்தான் கர்த்தர் அமைத்து தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், எத்தனை மனிதர்கள் எழும்பி வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், உங்களை வச்சது கர்த்தர், உங்களை அபிஷேகித்தது கர்த்தர், உங்களுக்கு பொறுப்பை கொடுத்தது கர்த்தர், அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர், அந்த அதிகாரத்தை தந்தது கர்த்தர். நான் நம்புறேன் உங்க காரியம் அந்த இடத்துல ஜெயமாய் மாறும். எத்தனை சக்திகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை ஜெயமாய் மாற்றுவார். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுப்பி நின்று தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அந்நிய தேசத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். எனக்கு அந்நியமான இடத்துல எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு அந்நியமான ஒரு இடத்துல எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என்ன பண்ணுவாராமா? நிலைப்படுத்துகிற கர்த்தர், நிலைப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் குடியிருக்கிற அந்த அந்நிய பட்டணத்தில் உங்களை சுதந்திரவாளியாய் 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 ஆண்டவர் மாற்றுவார் என்கிறதற்கு எந்த சந்தேகமுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, நகோமியோடு கூட சென்ற ரூத் வந்து ஒரு அந்நிய தேசத்துக்குள் கடந்து போகிறாள். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க, இந்த பிள்ளை எந்த ஊருக்காரி, இந்த பிள்ளை எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க. உடனே அங்க உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, ஐயோ இவ சுதந்திரவாளி அல்ல, இவ சுதந்திரவாளி அல்ல,
ஏன் அப்படின்னா இவன் மோவாப் தேசத்திலேருந்து வந்திருக்கிறா. அங்கே ரொம்ப மோசமான காரியம். அவங்க நமக்கு உகந்தவர்கள் அல்ல, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவங்க நம்மோட வந்து ஒட்டி உறவாட முடியாது. அப்போ அவங்க திருமணமாகி கணவனார் இழந்த ஒரு அனாதையை போல இருக்காங்க. இப்போ அந்த மகளுக்கு வந்து ஒரு கல்யாண பேச்சு நடக்குது. ஆனால் நகோமியினுடைய குடும்பத்தில் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அந்த சொந்தக்காரர் ஒருத்தர், அதுவும் அந்த சொந்தக்காரர் எப்படி சொந்தம்னா இறந்து போன தன்னுடைய கணவனுக்கு தான் சொந்தமே தவிர இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இவங்களுக்கு அவர் அந்நியன் தான். அவர்கிட்ட வந்து இந்த பொண்ணை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா அழகா இருக்கிறத பார்த்த உடனே கட்டிக்கிறேன்ட்ட. ஏன்னா ரூத் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, உடனே வந்து அந்த பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சி, அது அந்நிய நாட்டுக்காரியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனா ஒரு வார்த்தை வைக்கப்படுது, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்றவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையினுடைய தலையின் மேல ஒரு சுமை இருக்குது. ஒரு 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 வம்சாவளியாய் சேர்ந்த ஒன்று அந்த பிள்ளைய தொடருது. அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னும் போது அந்த மனுஷன் செருப்பை கழட்டி போட்டு, இல்லை முடியாது, நம்மளால முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்நிய அந்த தேசத்தில் போவாஸ் என்கிற ஒரு மனுஷனை கத்தர் கட்டளையிட்டு அந்த நபரை கத்தர் சுதந்திரவாளியாய் மாற்றினார். அவள் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ற ஆகும்போது இந்த அந்த கோதுமைகளை எல்லாம் பொறுக்கி கொண்டிருக்கும் போது எல்லாரும், வெளியூருக்காரியா, நீ வெளியூருக்காரியாம்மா, நீ எந்த ஊருக்காரியுமா, நீ எங்கிருந்து வந்தம்மா, கஷ்டமா இருக்கோ, உன் கணவனார் இறந்து போயிட்டானோம்மா அப்படின்னு நிறைய பேர் பரிதாபப்பட்டாங்க. ஆனால் அவளுக்கு தெரியல அந்த இடத்துக்கு அவங்க சொந்தக்காரியா மாற போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. கத்தர் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிங்க சகோதரனே, விசுவாசிங்க சகோதரியே. ஆண்டவர் தான் பேசுறாரு. நீ அந்நியனாய் நினைக்கப்பட்ட அந்த இடத்துல கத்தர் உன்னை அதிகாரியாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். சுதந்திரவாளியாய் கத்தர் மாற்ற போகிறார். சொந்தக்காரியாய் கத்தர் மாற்ற போகிறார். நல்ல கைகளை தட்டி சொந்தக்காரனாய் கத்தர் உங்களை மாற்ற போறாரு. இது கண்டிப்பாய் சீக்கிரமாய் இது நடக்க போகிறது. கத்தரே செய்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போகிறீர்கள். நீங்கள் பத்திரங்களுக்கு கையெழுத்து போட போகிறீர்கள். கத்தர் உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை கத்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தருவாராக. நிலையில்லாத இடத்திலே கத்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக. இனி நீங்கள் அவர்களுக்கு அந்நியர்களாய் இருக்க போவது அல்ல, அந்நியர்களுக்கு நீங்கள் சொந்த ஜனமாய் கத்தர் உங்களை மாற்ற போகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, என் சொந்தங்களுக்கு நான் அந்நியனாய் தெரிந்தாலும் என் தேவன் என் சொந்தங்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தராய். ஆமோதிக்கிறீர்களா? ஒரு நாள் சீக்கிரமாய ஆண்டவர் கட்டளையிட்டு உங்கள் சொந்தங்களுக்கு நீங்க நெருங்கின சொந்தமாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். உங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு உங்களை கர்த்தர் தலைமைகளாய் வைக்க போறாரு. முக்கியத்துவமா ஆண்டவர் வைக்க போறாரு. அது சீக்கிரமாய் நடக்கும். ஆண்டவரே அதை கர்த்தர் செய்வார். மூன்றாவதாக, நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு யார் இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு அந்நியனாய், நான் ஒரு வேண்டாதவளாய், நான் ஒரு வேண்டாதவனாய், நான் ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரமா நான் அடிக்கடி ஃபீல் பண்றேன் பாஸ்டர், நான் அடிக்கடி ஃபீல் பண்றேன். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லவே இல்லை, நீங்கள் முக்கியத்துக்குரியவர்களாய் கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் வைக்க போறாரு. ஹல்லேலூயா.